எல்லாரும் குணமாகும்படி கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து அழியாது. சதா காலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படித்தான் இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சிருக்க. Praise God. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Amen. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் என்கிற சத்தியத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் ஆள முடியும் என்பதை பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லேலூயா. நல்லா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். எதிர்காலம் உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இல்லையா? பெற்றோர்கள்ட்ட அன்பாக நடக்கணும், வீட்டெல்லாம் சண்டை போடக்கூடாது, பெரியவங்க பிள்ளைங்களை நேசிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல வீடு வாங்கணும், பிசாசு எதுவும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. எல்லாம் நம்மளுடைய அனுபவங்களாக இருக்கிறது. இந்த அனுபவங்களை எப்படி தேவனுடைய சத்தியம் ஆள வேண்டும். எல்லாருக்கும் நான் சொல்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் சர்ச்சுக்கு வரோம். வந்ததுக்கு பிறகு வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கிறத அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைகள் நன்றாக இருக்கிறத அப்பா அம்மா எதிர்பார்க்குறாங்க, பெற்றோர்கள் நல்ல அன்பு கூறுறத பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க, கணவன் நல்ல பணம் சம்பாத்தியம் போட்டதை மனைவி எதிர்பார்க்கிறாள். பணங்கள் நிறைய இருந்தால் தான் தேவையான உணவுகளை சமைச்சு போட முடியும். இல்லை டிவியில் பார்க்குற சமய குறிப்பெல்லாம் டிவியிலே தான் இருக்கும், சுவையாய் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு நல்லா புசித்து நல்லா சாப்பிட்டு நல்லா வச்சு நல்லா இருப்பதற்கு பணமும் தேவைப்படுது இல்லையா? நல்லா வேலை பார்க்கணும், வேலை பார்த்து தான் பணம் கிடைக்கும், வேலை பார்க்குறதுக்கு படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால நாம் என்னென்னா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கிறிஸ்துக்குள் வாழுகிற பொழுது தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது. அதனால தான் கவனமாக இருந்து இதில் ஒன்றும் சிதைவராமல் கவனிச்சா நல்லது. சரி, கவனிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆழ்வதும் என்கிற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். அதில் ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போல உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சில காரியங்களை மறுபடியும் தியானிப்பது நலமானை படுகிறதுனால அதை தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் கவனித்தோம், எப்படி சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், ஏனெனில் தேவர் என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறேன். அதனால உலகத்தில் நடக்கிற எந்த பொல்லாப்பும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற காரியத்தில் கவனிச்சு வந்தோம். நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எல்லாவித ஆசீர்வாதங்களும் பிசாசுக்கு முன்பாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் பார்க்கிறோம், பிசாசும் பார்க்கிறான். அனுபவிப்பது நானா அவனா என்கிறது தான் கேள்வி. அதுதான் ஆழ்வது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலக வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதங்களை அவன் அனுபவிக்கிறானா நான் அனுபவிக்கிறேனா? எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வேலையை அவன் பறிச்சுக்கிட்டானா? எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வியாபாரத்தை அவன் செய்கிறானா? எனக்கு கிடைக்க வேண்டிய மாட மாளிகையை அவன் அனுபவிக்கிறானா நான் அனுபவிக்கிறேனா? நான் ஏதோ பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்ந்து அவன் குபேரனா இருக்கிறானா? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் கிறிஸ்துவுக்குள் ஆழ்வதும் என்கிறத குறித்து கவனிச்சுட்டு வரோம். நம்மை சரி செய்து கொண்டால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். 60 வயசு வரை வாழ்ந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஒரு வீட்டை வாங்கி கட்டிட்டு அதில் வாழ்றதுல பெரிய வாழ்க்கை. 60 வருஷம் பணம் சம்பாத்தியம் பண்ணேன், அதற்கு பிறகு லாஸ்ட்ல மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி ரிட்டையர்மெண்ட்ல எனக்கு பெரிய பென்ஷனும் ஃபண்டு எல்லாமே கிடைச்சது, அதை வாங்கிட்டு போயிட்டு ஊரில் ஒரு வீடு போட்டு சாவு காலத்தில் போயிட்டு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதற்கு முன்பு வாழக்கூடிய வேலைகளில் நல்ல வீடுகளை வாங்கி கட்டி மாட மாளிகையில் குடியிருந்து பிறகு அப்படி இருக்கணும். அதை தான் நாங்கள் போதிக்கிறோம். என்ன யோசிக்கிறீங்க? எங்கேயாவது சொந்த வீடுகள் வேணும் பாருங்க. வயசு தாண்டி போகக்கூடாது. குடும்ப வாழ்க்கைக்கு சொந்த வீடுகள் வேணும். வாடகை வீட்டிலே இருந்துட்டு நம்முடைய காசுகள்லாம் உழைக்க அங்கேயே கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்க முடியாது.
லோனில் வாங்கி போட்டு வாழ்ற நாளானதும் இஎம்ஐ கட்டிட்டு நம்மளும் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்ல ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ வேண்டும். குழந்தைகள் குட்டிகளோடு வீடுகளில் நிரம்பி தழும்பி இருக்க வேண்டும். நம் விசுவாசம் நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்கிற எண்ணத்தை குறித்து, அந்த சத்தியத்தை குறித்து அறிய 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 இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். சில முடிவுகளை எடுக்க வேண்டும். முடிவெடுக்க தெரியாதவன் கிறிஸ்தவன் இல்லை. முடிவெடுக்க தெரிஞ்சவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் ஒவ்வொரு முடிவுகளையும் நேர்த்தியாய் சரியான வேலைகள் எடுக்க வேண்டும். பாவம் வருகிற பொழுது பாவத்தை மேற்கொள்ளுகிற கிறிஸ்தவன் அவன் இருக்கிறான் இல்லையா? ஆமென். சரி, இன்றைய தினத்தில் நம்ம கவனிக்கிறது சில அறிவுகளையும் சத்தியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு எஜமானன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அடிமை அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து சில வாரங்களில் கவனிச்சோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய ராஜ்யத்தில் வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் வந்த உடனே நாம் எப்படியாய் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்தவன் ஒரு அடிமை அல்ல. அடிமை இல்லை என்கிற எண்ணம் வர வேண்டும். அடிமைன்னு சொன்ன உடனே நிறைய நினைக்கிறாங்க, இனிமேல் இருந்து நான் எஜமான் தான். எஜமான்னா இன்னொரு அர்த்தம் லார்டு அல்லது பாஸ். சொல்லுங்க, லார்டு. உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் இஸ் த லார்டு. அவர் தான் த லார்டு. ஆனால் அவருடைய பகுதியில் நீங்கள் போகிறதில்ல. அவருடைய பகுதியை எண்ணி பார்க்காதீங்க. அவரே போல நான் ஒரு லார்டுன்னு நினைக்காதீங்க. இல்லை, அவர் உங்களுக்கு எஜமானன். அவர் உங்களுக்கு எஜமானன். அவருன்னு வருகிற பொழுது அவருக்கு நீங்கள் அடிமை. அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு, அவருக்குன்னு ஒரு நண்பன், அவருக்குன்னு ஒரு சகோதரன், அவருக்குன்னு ஒரு மணவாட்டி. இப்படி பல்வேறு உறவு முறை தேவனுக்குள்ள கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நமக்கு ஒரு ராஜா, கிறிஸ்து நமக்கு ஒரு எஜமானர். ஆனால் அதே வேளையில் நீங்களும் ஒரு எஜமானர். நீங்கள் யாருக்கு எஜமானர் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களுக்கு. உலக வாழ்க்கை உங்களை ஆளாம நீங்கள் அவைகளை அடிமைப்படுத்தி அவைகளை கீழ்ப்படுத்தி வாழ்கிற ஒரு எஜமானன் என்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். எஜமானன் சொன்ன உடனே ஐயோ இயேசு கிறிஸ்து எஜமானர், நாம ஒரு எஜமானர் அப்படின்னு நினைக்காதீங்க. அர்த்தம் வித்தியாசம். அவர்னு வருகிற பொழுது அவர் தான் எஜமானர். அவருக்கு நீங்க ஒரு அடிமை அல்லது அவருக்கு ஒரு சேவகர் அல்லது அவருக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு சகோதரன்கிற பல்வேறு உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எஜமானன் சொல்ல வரக்கூடிய இந்த காரியத்தை அறிகிற பொழுது, நீங்கள் எஜமானர் யாருக்கு எஜமானன்னா, உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களுக்கு. இந்த உலக வாழ்க்கையில எதுவுமே உங்களை ஆளக்கூடாது. நீங்க உலக வாழ்க்கையின் முடிவெடுக்கிற வேலை வருகிற பொழுது நீங்க தான் அந்த முடிவெடுக்கணும். ஏன்னா நீங்க தான் பாஸ். அதை கவனிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். நான் படிக்கிறேன். கலேஷியன்ஸ் சாப்டர் 4. கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்க எல்லாரும் பாஸ் அல்லது நீங்க எல்லாரும் எஜமானர் அல்லது நீங்க எல்லாரும் லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிறுபிள்ளையானவன், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இங்க ஒரு 2 பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அடிமையும், இன்னொன்று எஜமானனும். அடிமை போல வாழ்கிறவன் யாருக்கோ ஒரு ஆளுக்கு அடிமையா வாழ்கிறான்னு அர்த்தம். எஜமான வாழ்கிறவன் யாருக்கோ ஒரு ஆளுக்கு எஜமான வாழ்கிறான்னு அர்த்தம். இன்றைய தினத்தில் பாவம் உங்களை அடிமையாக்குகிறதா? வியாதிகள் அடிமையாக்குகிறதா? உலக ரீதியான பழக்க வழக்கங்கள், உலக கலாச்சாரங்கள் அல்லது உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் உங்களை அடிமையாக்குகிறதா? அடிமை என்றால் அவைகள் சொல்லுறது நீங்க கேட்குறீங்களா, நீங்க சொல்றது அவங்க கேட்குறாங்களா? நீங்க தான் பவர்ஃபுல்லா ஒரு டெசிஷன், ஒரு முடிவுகள் எடுக்கிற நபரா நீங்க இருக்கிறீங்களா? அல்லது அந்த முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறீங்களா? வேற என்ன வழி இல்லையே, நான் என்ன செய்ய, பிரச்சனை இப்படி இருக்கும்போது நான் அப்படி தான் நடக்க வேண்டியதா இருக்கு, அப்படி இருக்கிறீங்களா? இல்ல பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறீர்களா? பிரச்சனைகள் மாறுகிறதா? பிரச்சனைகள் வழியில் போய் நான் பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறோமா? உலக பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் நான் போய் பிரச்சனைகளை மாற்ற நான் முயற்சிக்கிறேனா? அல்லது நான் ஒரு முடிவுகளை எடுக்கிறதுனால என்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றுகிறேனா? இந்த தொடர்ந்து இந்த காரியத்தை அறிகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு நபர்
அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலம் வேதம் எது குறிப்பிடுறதுன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பும் இப்படி அடிமையான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாது, எஜமானா நீங்க வாழணும். நம்ம அதான் பார்த்தோம் கடந்த வாரத்தில், ராஜாக்களாய் வாழ்வது எப்படின்னு பார்த்தோம். ஆளுகிறது எப்படிங்கிறத கணிஞ்சுக்கோங்க. யாராவது உங்களை ஆளக்கூடாது. யாராவது எது சொன்னாலும், யாராவதுன்னா நபர்களை சொல்லவில்லை, எந்த சூழ்நிலையாவது, எந்த பிரச்சனையாவது, எந்த தகவலை உங்கள் மனதிற்கு கொண்டு வந்தாலும் நீங்கள் அந்த தகவலின் அடிப்படையில் நடுங்கக்கூடாது, அசையக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாது, நீங்கள் அசையப்படக்கூடாது. அதுதான் அர்த்தம். உள்டா மாறாக நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறபடினால, நீங்கள் உலகத்தை ஆளுகிறவர்களாக இருக்கிறபடினால், நீங்கள் உலகத்துக்கு எஜமானா இருக்கிறபடினால, அவைகளை நீங்கள் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பதினாலே அவைகளை நீங்கள் ஆள இயலும் என்கிற உண்மையை இன்றைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லது நீங்கள் சொன்னால் அது கேட்கும், நீங்க சொன்ன அந்த பிரச்சனை மாறும், நீங்க பேசின அந்த பிரச்சனை மறையும். ஏன்னா அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் கையில் இருக்கிறது. நீங்க அதை விசுவாசிக்கணும். முதல்ல எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ, எப்படி கல்வாரியில் இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ, அதே போல் உலகத்தில் பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் எஜமான்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறியாத வரையில நீ சின்ன பிள்ளை, அறியாத வரையில அடிமை, அறிகிற வரையில இவன் எஜமானனாய் அவன் தன்னுடைய காரியத்தை செய்கிறான். அறியாத வரையில நீங்கள் ஒரு சிறுவர்கள். பாருங்க, அடுத்தல கவனிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்திலே உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற வழிபாடுகளுக்கு செய்யாதே, இப்படி நடந்தால் சரியாயிரும், இப்படி தான் சரியாயிரும், இதுதான் சரி, இதுதான் சரியில்லை அப்படிங்கிறது. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமராய். சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, புத்திரனாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, புத்திரனாய் இருக்கிறேன். இந்த அடிமை யாருக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி இருக்கிறது? தேவனுக்கு அடிமை இல்லை என்று இந்த வசனம் சொல்லவே இல்லை. ஆனால் எதற்கு நீங்க அடிமை இல்லை என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது? எதற்கு முன்னால் அடிமையா இருந்தீங்க? ஏதாவது யோசிக்க கூடாது, வசனத்தில் இருக்கிறதா பேசணும். எந்த வசனத்தில் இருக்கிறது பார்க்கலாம், 3வது வசனம். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம். முன்னால இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரில் மரிக்கும் முன்பாக, கல்வாரில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கும் முன்பாக நாம் எல்லாரும் உலக வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். உலகம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்மளும் டான்ஸ் பண்ணோம். ஆனால் கல்வாரில் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பு நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உலக பழக்க வழக்கங்களின்படி உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியங்களும் உங்களை அசைக்காதபடி, உலகத்தின் பழக்க வழக்கங்களோ சூழ்நிலைகளோ வியாதிகளோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வருத்தங்களோ துக்கங்களோ அல்லது வேற எந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களோ கலாச்சாரங்களோ சடங்கு சாரங்களோ எந்த சடங்காச்சாரங்களோ எந்த நிகழ்காரியங்களோ எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை அசைக்க விடாதபடி அவைகளுக்கு நீங்கள் அடிமையா இல்லாமல் அவைகளுக்கு மேல ரொம்ப அதிகமா உயரமா அவைகளை ஆளுகிற எஜமான்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுன்றெல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு பொறுப்பு இருக்குன்னு தெரியும், பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு தெரியும், டீச்சருக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு தெரியும், ஆட்சி செய்கிற ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவருக்கு பிரதம மந்திரிக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு தெரியும், சீஃப் மினிஸ்டருக்கு பொறுப்பு இருக்குன்னு தெரியும், ஈவன் போலீஸ்காரருக்கு பொறுப்பு இருக்குன்னு தெரியும். நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்தவன் எஜமான் என்பதை அறிந்து எஜமானுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உண்மையை அறிகிற பொழுதுதான் சூழ்நிலைகள்லாம் உங்களை விட்டு தூரம் இருக்கும். கஷ்டம் அடிக்கடி வாழ காட்டாது, கவலைகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் வந்து தங்களுடைய தன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் காட்டாது. ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் யாராக இருக்கிறான்ங்கிற உண்மை அவனுக்கு தெரிய வேண்டும். அவனுக்கு கண்டிப்பாய் உலகத்தினுடைய சூழ்நிலையில் வந்து அவனை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறது. அடிமை என்று சொல்லுகிறது வாயினால் அல்ல,
செயலால செஞ்சு அவனை அடிமைப்படுத்தி வச்சுக்கிடுது. ரட்சிக்கப்பட்டவன் அடிமையாய் வாழக்கூடாது. ஏன்னா நீங்க எஜமானன். உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் எஜமானன் என்கிற வார்த்தையை இந்த இடத்துல நாம் தெள்ள தெளிவாய் பார்க்கிறோம். பணத்துக்கு நீங்க எஜமானன். உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களுக்கு நீங்கள் எஜமானன் என்கிற காரியம் தெரிய வேண்டும். ஆகவே தான் கம்பீரமா நடக்கணும். எஜமானன் இப்பொழுது கம்பீரமா இருப்பான். வியாதிகள் வந்துச்சுன்னா எஜமானன் கம்பீரமா இருப்பான், அடிமை அழுவான். ஏனென்றால் வியாதியினாலே அடிமையான வியாதியை ஒரு மனுஷனுக்கு வியாதியை கொடுத்து ஆளுகிறது போல, ஐயோ அந்த வியாதியினால் பாதிக்கப்படுகிறேனே, என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதே என்று தவிக்கிறவன் அடிமை. ஏன்னா அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறான், சிக்கொண்டு இருக்கிறான். வியாதியோ பிரச்சனையோ சங்கீதத்தில் பார்க்கிறோம், பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு. ஏன்னா நான் எஜமான, அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மரண இருள் போற வாழ்க்கையில தெரிஞ்சாலும், பேதுரும் யோவானும் ஜெயிலுக்கு போனாலும், நடுராத்திரி ஆயிருந்தாலும், இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும், ஜெயிலில் காவல்ல வச்சிருந்தாலும் அவங்க பயப்படவே இல்லை. அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எஜமானு தெரியும். காலில் பார்த்தீங்கன்னா எஜமான யாரும் கட்டி வைக்க முடியுமா? கட்டி வச்சு இந்த உலக வழிபாடுகள்லாம் செயினெல்லாம் உடைச்சி கதை திறந்து விட்டு அழகாக வெளியே வர்றாங்க. எஜமானுக்கும் அடிமைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அவங்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. சூழ்நிலைகள் அவர்களை உள்காவலில் சென்று அவர்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. சிறை கைதியை போல அவர்களை வைத்து அவர்களை அடிமைப்படுத்த முடியவில்லை. ஏன்னா அவங்க அடிமை கிடையாது, அவங்க எஜமானன். எஜமான்கிற உண்மையை அறிந்தவனுக்கு எந்த காரியங்களும் அடிமைப்படுத்த முடியாது, கட்டி வைக்க முடியாது, வியாதிகளில் வைக்க முடியாது. எஜமானன்கிற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வியாதிகள் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஒரு கமாண்டில், ஒரு பேச்சில் பறந்து ஓடக்கூடியது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எஜமானனாகவே தேவனுக்கு அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் பணம் சம்பாத்தியம் பண்றோம். ஏன்? ஆஸ்பத்திரி கொடுக்கறதுக்கா? நம்ம பணம் சம்பாத்தியம் பண்றோம், ஆஸ்பத்திரி கொடுக்க இல்லை. பிரதர், அவங்களுக்கும் டாக்டருக்கும் பணம் வேணும்ல, மற்றவங்க யாராவது கொடுத்துட்டு போறாங்க. அதுக்காண்டி நீங்க போய் வார வாரம் லைன்ல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, மாதந்தோறும் லைன்ல நிற்க வேண்டியதில்லை. அல்லது எனக்கு இந்த மாத்திரையை இந்த பொழுது சாப்பிட்டே ஆகணும் சாகும் வரையில் போச்சே, இஎம்ஐ கட்டுறது போல ஆகி போச்சு. தவறாம இந்த மாத்திரை இவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் சாப்பிட்டாதான் கடைசி வரை நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு பிபியோ அல்லது சுகரோ இதெல்லாம் உடைக்கிறது எப்படி? எஜமான் என்கிற காரியத்தை அறிந்து கொண்டு இப்படியெல்லாம் இஎம்ஐ கட்டிட்டு, டாக்டருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கக்கூடாது. சம்பாத்தியத்தில் எவ்வளவு மாத்திரைக்கு போகுது, ஃபிக்ஸ் பட்ஜெட். நாம் நினைக்கணும், உனக்கு சம்பளமே கிடையாது, நீ எனக்கு அடிமைக்காரன், என் பக்கத்தில் வரக்கூடாது, 5 காசு உனக்கு கொடுக்க மாட்டேன், இந்த மாதம் வாங்கினே அதோட சரி, இனிமேல் நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிற ஊட்டி. நான் எஜமானா, நீ எஜமானனா? ஒரு வீட்டில் ஒரு ஐயா ஒரு அம்மா தான் இல்லை? ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம எஜமான்ங்கிற காரியம் தெரியும், பெண்மணிகளுக்கு தெரியும். நீங்க தான் வீட்டில் மகாராணி, வேற யாராவது உங்களுக்கு வர முடியுமா? ஐயாவை பார்க்க நானும் வந்திருக்கிறேன்னு அம்மா சொன்னாங்கன்னா விடுவீங்களா? குடுமி பறந்துடும். அதே போல பிசாசுகளையும் அது வியாதியினுடைய கிரியைகளையும் பறக்கட்டிக்கணும். நம்முடைய சரீரத்தில் வருவதற்கு அதுக்கு அனுமதி இல்லை. அதற்காக நான் பார்க்கிற விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். வியாதியையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் எஜமானனா அல்லது நீ எஜமானனா? நான் முன்பு இப்படி அடிமையாயிருந்தேன், நீ என்னை ஆண்டு கொண்டாய். வியாதியே கஷ்டமே உலக வழிபாடுகள், நீ என்னை ஆண்டு கொண்டாய். இப்பொழுது நான் எஜமானன், நான் சொல்றது நீ கேட்கணும். இயேசு கிறிஸ்து அதனால தான் அந்த அவர் ஒரு ஆள் வந்தார், நீர் ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்தில் அவர் அடிமையாக இருந்தார். என் வேலைக்காரனுக்கு சொஸ்தமாக வேண்டும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஏன்னா எனக்கு கீழே எஜமானா இருக்கிறேன், எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீர் தான் எஜமானா. ஆமென். ஆனால் இப்பொழுது அதே போல கர்த்தர் நம்மளை எஜமான ஆக்கிட்டார். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி எஜமான் ஆகலை, ஏன்னா இயேசு கிறிஸ்து மரிக்கல, உயிரோடு எழும்பல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்புனதுனால நம்ம எல்லாரும் எஜமான் ஆக்கி விட்டுருக்கிறார். சொல்லுங்க, நான் எஜமான் அல்லனா நான் ஒரு பாஸ். நான் காலைல வந்துகிட்டு இருக்கிறேன், என்ன பிரசங்க எடுத்து வந்து எனக்கு முன்னாடி ஒரு கார் போய்கிட்டு இருக்கு.
அதில் பெருசாக அதில் வேறு BOSSன்னு போட்டிருக்கு. நம்ம இந்த பிரசங்கம் தான் பண்ண போகிறோம். நமக்கு முன்னால் ஒரு கார் போய்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு. அன்றைக்கு இந்த மேகத்தின் வழியாக கர்த்தர் நடத்தினது போல் இங்கே முன்னால் கார் வழியாக நடத்திட்டு போயிட்டுருக்காரு. நான் பாஸ்ன்னு பிரசங்கம் பண்ண போகிறேன், அதான் போயிட்டுருக்கு பாருங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு பாஸ். யாருக்கு? ஆட்களுக்கு இல்லை, உலக வழிபாடுகளுக்கு. நிறைய பேர் பாஸ் நினச்சிக்கிட்டு எஜமான் நினச்சிக்கிட்டு நான் சண்டியனாங்கும். அடுத்த ஆளுக்கு நீங்கள் சண்டியலாம், அடுத்த ஆளுக்கு நீங்கள் அன்பு கூறணும். உலக வழிபாடுகளுக்கு நான் தான் பிரசங்கத்தை தெளிவாக்கி கேட்டுறேன். தேவனை போல் நீங்க எஜமான் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்க யாருக்கு எஜமான்னா நீங்க உலக வழிபாடுகளுக்கு, பாவத்துக்கு, பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு தான் நீங்க எஜமானன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும். சில ஆட்கள் என்ன பண்றாங்க, எஜமான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி கர்வத்தில் தான் நடக்கிற ஆட்களை பார்க்கறது கிடையாது. ஆட்களை பார்க்க நான் சொல்லல, வியாதிகளையும் பிரச்சனைகளையும் அப்படி நடங்க. ஆமென். ரைட். சோ இன்னொரு வசனங்களை படிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். லூக்கா 15க்கு வரலாம். நம்ம அடிக்கடி கேட்ட கெட்ட குமாரனுடைய கதை. 11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தகப்பன் அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தாச்சு. இளைய மகனுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். சரி பாருங்க, அப்பாட்ட இருக்கிற வரையில் அடிமையா இல்லை. அப்பாட்ட இருந்து தூர போனதுக்கு பிறகு, உங்க சரீர பிரகாரம் அப்பான்னு நான் சொல்லதுக்கு வரல, ஆவிக்குரிய தேவனோடு உறவு இல்லாத நிலையிலே ஒருவன் அடிமையான வாழ்க்கை வாழ்வதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இது யாரை குறிக்குதுன்னா ரட்சிக்கப்படாத ஆளை குறித்து சொல்லலை. என்னை பொறுத்த அளவில் இந்த வசனம் ரட்சிக்கப்பட்டும் தன் அப்பாண்டத்திலிருந்து திரும்பி ஆண்டவர் விட்டு தூரமாக போன ஒரு மகனை குறித்து சொல்லுகிறது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும் அப்படின்னா வியாதிகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறோம், ரொம்ப நல்லது. ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தானம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷையெல்லாம் பேசலாம். ஆனால் அப்படி பெற்றுக்கொண்டதுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரமும் கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளும் பாரங்களும் ஆளாமல் இருக்கிறதுக்கு முதல்ல நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை கவனிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றி மேய்க்கிற வேலை அதுதான் அவனுக்கு கிடைச்சது. அதுதான் அடிமையினுடைய வேலை, கீழ்த்தரமான ஒரு வேலை. செய்கிறது வேலை செய்கிறது போல தான் தெரியுது. பார்வையில் என்ன வேலை செஞ்சு சாப்பிட்றேன், என்ன வேலை, இப்படிப்பட்ட வேலை. இதனால தான் வயிறுக்கு தான் கழியுது. ஏதோ ஒரு ராஜா மாதிரி ஒரு தன்மை கிடையாது. அன்றன்றாடம் உழைச்சி பிழைக்கணும். கொஞ்சம் நம்முடைய எண்ணங்களெல்லாம் மாற்றிக்கிடணும். நான் வாழ்கிறது ராஜரிகமாக வாழ்கிறதுக்கு தற்சமயம் என்னுடைய வருமானம் எந்த அளவில் இருக்கிறது, எனக்காக வேண்டி தான் உழைச்சி வாழ்கிறேன்னா அன்னநாடம் எனக்கு சாப்பாடு போதும், ஒரு ஜான் வயிற்று நிறைஞ்சா போதும் அப்படிங்கிற வாழ்க்கை இருந்தாலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்கிறது உங்களுக்காக வேண்டி வாழ்கிறேன்னு நினைக்கிறவனே இந்த அடிமையில் வாழ்க்கையை தான் வாழ்கிறான்னு அர்த்தம். தன்னாலேயே காலங்கழிக்க முடியல, தன்னாலே வாழ முடியல அப்படின்னு கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது. கிறிஸ்தனுடைய கரங்கள், கிறிஸ்தனுடைய வீடு வெகுமதியினால் நிரம்பி இருக்கணும், பொருளாதாரத்தினால் நிரம்பி இருக்கணும். தனக்கு மாத்திரம் இல்லை. ஏன்னா உங்களுடைய வீடு ஏன் நிரம்பி இருக்கணும், அடுத்தவங்களுக்காக வேண்டி. ஆமீன் வரட்டும் இல்லை? ஆமீன் இப்போ சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தவங்களுக்கு வேண்டி வாழறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் பணமே வீட்டுக்குள்ள வரும். இல்லாட்டா அடிமையின் வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? கவனிக்கலாம் அந்த வசனத்தை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன்
என் தகப்பனுடைய கூலிக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஒரு ஆளுக்கு புத்தி தெளிஞ்ச போதுதான் புலப்படுகிறது. எங்க அப்பா வீட்டில் கூலிக்காரனு கூட எப்படி சாப்பாடு இருக்கான்? பூர்த்தியான சாப்பாடு. சொல்லுங்க, பூர்த்தியான சாப்பாடு. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க அப்பா வீட்டில் கூலிக்காரனு கூட பூர்த்தியான சாப்பாடு. ஆனா இப்பொழுது நான் அந்த நிலையில் இல்லை. எங்க அப்பா வீட்டில் கூலிக்காரனுக்கே பூர்த்தியான சாப்பாடு. எங்க அப்பா வீட்டில் நான் பிள்ளையா இருப்பேன்னா எனக்கு எப்படி? எங்க கூலிக்காரனுக்கு எல்லாமே சாப்பாடு பூர்த்தியாக கிடைக்குது. நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்காரனுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க மாட்டான். வேலைக்காரனுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்குறவன் எஜமானன். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்காதவன்லாம் எஜமானன் சொல்ல முடியுமாங்க? அடிமை. கணவனாலும் மனைவியானாலும் சரி, குடும்பத்தோட அத்தனை பேரும் பொருளாதார ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமானது என்கிறத எஜமான்னு சொல்லும்போது அறிஞ்சுக்கிடணும். சொல்லுக்க வேண்டிய எஜமான்னு சொல்லல, உலகத்தினுடைய வறுமைகளை ஆளக்கூடிய தன்மையை கருத்து நம்ம கொடுத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் ராஜான்னு பார்த்தோம். இந்த நாளில் நீங்க உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு எஜமான் நீங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்க தான் எஜமான். நீங்க எஜமானா இருக்கிற வரை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய நிலைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர சத்தியத்தை மாற்ற முடியாது. சத்தியத்தை அறிந்து கொள்கிற பொழுது சத்தியம் நமக்கு சுதந்திரம் தருகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சுதந்திரவாளி ஆக்குகிறது. சுதந்திரவாளியானவன் சிறுவிளையா இருக்கும் காலம் வரலாம் அடிமைக்கும் அவனுக்கு வித்தியாசமே கிடையாது, அல்லது பண்டி மேய்க்கிறவனுக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. ஹலோ, பண்டி மேய்க்கிறவன் நமக்கு வித்தியாசம் கிடையாது. அண்ணனாடம் உழைச்சு பிழைக்கிறேங்க, ஏதோ போகிற இந்த மாசத்துல எல்லா ஜாமான் முடிஞ்சு போச்சு, காலி, அடுத்தால சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வேலைக்காரனுக்கு எங்கே பூர்த்தியான சாப்பாடு போட முடியும்? எனக்கே ஒன்றும் கிடையாதுடா வேலைக்காரா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு ஏதாவது போயிட்டுரு. இன்னும் பாருங்க, உங்களுடைய வீடுகளில் வேலைக்காரன் இருக்கிறது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்களுக்கு நல்ல பூர்த்தியான சாப்பாடு போடணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அல்லது நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இல்லங்களில் பொருளாதாரம் நிரம்பி இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறாரு. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற பொழுது கிறிஸ்துனுடைய அந்த தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிப்போம், தொடர்ந்து படிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, நான் ஒரு கூலிக்கார மாதிரி வேலைக்கார மாதிரி இங்கே வாழ்கிறேன், அடிமை மாதிரி இருக்கிறேன், குமாரன் மாதிரியே இல்லை ஆண்டவரே, குமாரன் மாதிரியே இல்லை அப்பா, இனிமேல் நான் குமாரன் மாதிரியே நான் வர்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. எங்கள் அப்பா வீட்டுக்கு போனால் கூலிக்காரனுக்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும், பூர்ணமான சாப்பாடு கிடைக்கும். ஆனால் நான் இப்போ இருக்கிறது அடிமையாக இருக்கிறேன், இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எழும்புறான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், அதனால் நான் அதை பேச விரும்பலை, அடுத்தல போகிறோம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். மறுபடியும் ஒரு வார்த்தை திரும்பி திரும்பி வருது பாருங்க. என்ன சொல்றான்? நான் சீர்கட்ட நிலைக்கு போயிட்டேன், அடிமையா போயிட்டேன், ஆனா இப்பொழுது ஒன்று பண்ணுகிறேன், இந்த அடிமையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆனா ஒரு உமக்கு இருக்கிற அந்த கூலிக்கார வாழ்க்கையாவது எனக்கு இருந்துட்டு போகுது, குமாரன் எனக்கு வேண்டாம், குமாரனுங்கிற பட்டம் எனக்கு வேண்டாம். இவன் சொல்ல வர்றதே அதுதான். குமாரன்னா என்ன? கூலிக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு, குமாரனுக்கு உலகம் முழுவதுக்கும் பூர்த்தியா சாப்பாடு கொடுக்கிற வேலை. அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821222390.